ஏன்னா கொங்குனாலே திமுகக்கு எப்பவுமே சங்கு. இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் இந்த கொங்கு பகுதிக்கு திமுக எதுவுமே செய்யாது. திமுகவோட கெட்ட கனவு எது தெரியுமா? கொங்கு. ஏன்னா கொங்குனாலே திமுகக்கு எப்பவுமே சங்கு. கொங்கு மக்கள் எப்பவுமே கட்சியை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, நியாயத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அந்த நியாயம் அதிமுகல இருக்குன்னு நினைச்சு ரெட்டாலைக்கு ஓட்டு போடுவாங்க. கொங்குக்கும் அதிமுகக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஆழமானது. நீங்க பாத்தீங்கன்னா 2010 நிறைய வருஷம் கழிச்சு அம்மா ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தணும்னு நினைச்சாங்க. நம்ம அம்மா தேர்ந்தெடுத்த ஊரு கோயம்புத்தூர். அப்போ கருணாநிதியோட ஆட்சி. அந்த மீட்டிங்கை தடுக்க, கூட்டத்தை தடுக்க எத்தனையோ முயற்சி பண்ணாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு வந்த கூட்டம் அன்னைக்கே தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அடுத்த ஆட்சி அம்மாவோட ஆட்சின்னு. அதிமுக எப்போ உற்சாகம் இழந்தாலும் உறுதி கொடுத்து, ஊக்கம் கொடுத்து, வெற்றியை கொடுத்து சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற ஊரே இந்த கோயம்புத்தூரும் இந்த கொங்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா திமுகக்கு கொங்குன்னா பிடிக்காது, கோயம்புத்தூர் பிடிக்காது. இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் இந்த கொங்கு பகுதிக்கு திமுக எதுவுமே செய்யாது. எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வர மாட்டாங்க. நம்ம கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் பூட்டி கோடவுன்ல போட்டுடுவாங்க. திமுக மொத்தமாவே கோயம்புத்தூரை புறக்கணிப்பாங்க. சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல கனிமொழியை கேட்டாங்க, நீங்க எதுக்காக மொத்தமா கோயம்புத்தூரை புறக்கணிக்கிறீங்கன்னு கனிமொழியை கேட்டாங்க. அந்த அம்மா இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் நிதி தரல, அதனால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க. தெரியாம தான் கேட்குற, திமுக கட்சியில மட்டும் உதயநிதி, இன்பநிதி, கலாநிதி, தயாநிதின்னு உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நிதியும் வந்து அனுபவிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா மட்டும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணுமா? யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க? கனிமொழி அந்த பிரஸ் மீட்ல ஒரு துண்டு சீட்டை பார்த்துக்கிட்டு பேசினாங்க. நாங்க 9,000 கோடி மெட்ரோக்கு கொடுத்தோம், 300 கோடி சாலைக்கு கொடுத்தோம், 790 கோடி குடிநீருக்கு கொடுத்தோம், 250 கோடி மேற்கு புற வழி சாலைக்கு கொடுத்தோன்னு. அது எல்லாமே நம்ம ஆட்சியில நம்ம கொண்டு வந்த திட்டங்கள், நாங்க ஒதுக்கின நிதி.